திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. மாறாயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, மாறாயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்ற வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்ற வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே, இறைமாண்பை இன்றே பெறவே, விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். மாறாயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, மாறாயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இயேசுவில் இனியவர்களை, தாயின் பாதத்திலே வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் கூடியிருக்கிற நாம் குருஸ்மலை அன்னை வழியாக கடவுள் நம்மை நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த ஆண்டுக்கான எல்லா தேவைகளை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். இந்த வழியிலே மேலும் சிறப்பாக அன்பு அமலா குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற எல்லா உதவிக்கு நன்றியாகவும், எல்லா குருவானவர்கள் அருள் சகோதரிகளுடைய ஆன்மீக வாழ்வு சிறக்கும்படியாகவும், மரித்த ஆன்மாக்களுடைய இளைப்பாதலுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். பாக்கியமேரி, ஜெனித், ரஞ்சனி இவர்கள் குடும்ப நலனுக்காக, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ளான சுகத்தை கடவுள் பெறும்படியாக, அருள் சகோதரி குழந்தை தெரசால் உடல் உள்ள சுகத்திற்காக, படிப்பிற்காக, இறைவனுடைய நிறைய ஆசீர்வாதத்திற்காக, குடும்பத்தில் மறித்த இந்த நினைவு கூறக்கூடிய மரியம்மாளுடைய இளைப்பாறுதலுக்காக, மேலும் குடும்பத்தில் மறித்த லூர்து மரியான், சூசையப்பன், ராஜமணி, அந்தோனி ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். திரு சம்மனஸ் ஆசிரியர் அவர்களுடைய 14ஆம் ஆண்டு நினைவு நாளாகி இன்று அவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். வழியிலே நம்முடைய தேவைக்காக, நம்மவர்களுடைய தேவைக்காக, குருசுமலை தாய்க்காக, காரியங்கள் செய்கிற உபகாரிகளுக்காக இந்த வழியிலே நாம் ஜெபிப்போம். இதோ பேரரசராம் ஆண்டவர் வருகிறார், அரசும் ஆற்றலும் ஆட்சியும் அவரது கையிலே. தந்தையே, மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. விண்மீன் வழிகாட்ட இறைவனை ஆராதிக்க வந்த 3 ஞானிகளை காட்சிப்படுத்தும் இத்திருக்காட்சி பெருவிழாவிற்கு அழைக்கப்பட்ட மக்களே வருக. மழை வந்தால் மகிழ்ச்சி வரும், சூரியன் வந்தால் மலர்கள் மலரும், தென்றல் வீசினால் மனங்கள் குளிரும். இவை இயற்கையின் வர்ணஜாலங்க காட்சிகள். இவற்றிற்கெல்லாம் மேன்மையாக மணுமகன் வந்தால் மீட்பு வரும் என்பதே இத்திருக்காட்சி. பாரினையே படைத்தான் இறைவன், அவன் பிறக்க விரும்பியதோ பசு தொழுவத்தில். இந்த எளிமையை தரிசிக்கவே கடல் கடந்து வந்தனர் ஞானியர். எளிமையும் தாழ்மையும் மேன்மைப்படுத்தப்படும் என்பதை நமக்கு உணர்த்தவே இப்பெருவிழா. அன்பான இதயத்துடனும் உண்மையான உள்ளத்துடனும் பயணிக்கும் போது இயற்கையே நமக்கு துணையாய் வரும் என்பதை வழிகாட்டிய விண்மீன் நமக்கு உணர்த்துகிறது. இயேசுவை கொல்ல வேண்டும் என்று எண்ணிய ஏரோதுக்கு ஞானிகளிடமிருந்து தகவல் வரும் என்ற வஞ்சக எண்ணம் கொண்ட ஏரோதுக்கு கிடைத்ததோ ஏமாற்றமும் பாவமும். இவ்வுலக பணிகள் எல்லாவற்றிலும் மேன்மையான பணி இறைவனை சந்திப்பது என்ற தீர்மானமான
ஒளி நம் மனதில் ஏற்றப்படும் போது உள்ளத்தில் திருக்காட்சி ஒளிர்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பர் அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். கொஞ்சம் நடுவில் இடம் விட்டுருங்க. ஆண்டவரே, ஈசோ பொன்னினால் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் ஒரே மனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியிருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுது. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுது. புகழுகின்றோம் உன்னை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிகின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான வார்த்தையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவா, நீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளே.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உள்ளது. தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, விண்மின் வழி நடத்தும் ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழி நடத்தப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சூழ்ந்த உலகிற்கு இறைவனின் மாட்சிமை ஒளியாக தோன்றும் என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. எருசலேம் நகரின் மேல் உதிக்கும் இந்த ஒளியைக் கண்டு பிற இனத்தாரும் அரசர்களும் பொன்னையும் நறுமணப் பொருட்களையும் ஏந்தி இறைவனை புகழ்வார்கள் என்று இறைவாக்கினர் எசையா கூறுகின்றார். நம் வாழ்விலும் இறை ஒளியை ஏற்றிட அழைப்பு விடுக்கும் இவ்வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்தது. இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து அதிகாரம் 60 வசனம் 1-6 வரை. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மீடும், காரிருள் மக்கள் இனங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருளுவார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவார், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றியுள்ளோர் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலைவிலிருந்து உன் புதல்வர் வருவார், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வருவார். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் விம்பும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மீதியான், எப்பாகு ஆகியவரின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணம் பொருள் ஏந்தியவர். அவர்களை ஆண்டவரின் புகழ் எடுத்துரைப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. அன்பான தேவன் அரவணைப்பார்,
கலங்காதே மனமே. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர விடுவர். உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராயிருப்பார். உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர விடுவதில்லை. உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். பகலின் வெயிலோ இரவின் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே. உயரும் மலையும் புவியை சூழ்ந்தால் தீமை செய்யாது திகையாதே. கண்ணான தேவன் என்னாலும் காப்பார், கவலையோ கலங்கமோ இனி வேண்டாம். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. தூரத்தில் பறவை காக்கின்றனர், வறுமையில் உன்னை விடுவாரோ. வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர், நோயின் விடுதலை தருவாரே. வானத்து பறவை காக்கின்றனர், வறுமையில் உன்னை விடுவாரோ. வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர், நோயின் விடுதலை தருவாரே. உலகம் ஆயிரம் பேசினாலும் சோர்ந்து வீழ்ந்து போகாதே. தீமை செய்தோர் சோர்ந்து கொண்டால் வாழி வதங்கி போகாதே. இஸ்ராயேல் இறைவன் மாறாத தேவன், இன்றும் எங்கும் உலகிருப்பார். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. இரண்டாம் வாசக முன்னுரை. இறைவன் தமக்கு வெளிப்படுத்திய மறைப்பொருளை திருத்தூதர் பவுல் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் எடுத்துரைக்கின்றார். நற்செய்தியின் வழியாக பிறனத்தாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே உடலின் உறுப்பினர்களாகவும் இறை வாக்குறுதியின் உடன் பங்காளிகளாகவும் மாறியுள்ளனர் என்பதை விவரிக்கும் இவ்வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். பிற இனத்தாரும்
கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 3 முடிய, மேலும் 5 முதல் 6 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவரின் விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இந்த மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் முதல் 12 இறை வார்த்தைகள். ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவிலுள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவிலுள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ, முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து
பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, நமது வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாக வேண்டும். நமது வாழ்க்கையை இன்னொருவர் வாழ்வார் என்று சொன்னால் அதில் நமக்கு இழப்பு மட்டுமல்ல, ஏமாற்றங்களும் அல்லது வெறுமையுமே சூழ்ந்திருக்கும். எப்படி நமது பசிக்கு நாம் தான் சாப்பிட முடியுமோ அதுபோல நமது வாழ்க்கையை நாம் வாழ்வதுதான் அர்த்தமுள்ளதாகவும் அழகானதாகவும் இருக்கும். ஆனால் பல நேரங்களில் நமது வாழ்க்கையை இன்னொருவர் வாழ நாம் அனுமதித்து விடுகிறோம், அல்லது இன்னொருவரை போலவே வாழ நாம் ஆசைப்பட்டு, இன்னொருவரை போலவே நாம் இருக்க ஆசைப்பட்டு, நம்மிடம் இருக்கிற எல்லா இயல்பான குணங்களையும் இழந்து போய் அப்படியும் இருக்க முடியாமல், இயல்பாக நம்மை போலவும் இருக்க முடியாமல், வாழ்க்கையை ஏனோ தானோ என்று சொல்லி வாழுவோம், வெந்தது தின்னு விதி வந்தால் சாவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிவிடுகிறோம். இனியவர்களே, திருக்காட்சி பெருவிழா நமக்கு சொல்லுகிற செய்தியாக நான் பார்ப்பதும் இதைதான். நமது வாழ்க்கையை, நமது வாழ்விற்கான குறிக்கோளை, நமது வாழ்க்கைக்கான தெளிவை நானே முடிவு செய்து கொள்வது. சின்ன வயசுல ஸ்கூல்ல ஒரு கதை உண்டு. கதவை ஒருவேளை நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கலாம். ஒரு நெல் விளைந்த வயல், அந்த வயலினுடைய விளிம்பிலே ஒரு குருவிக்கூடு, அந்த குருவிக்கூட்டிலே ஒரு 5-6 குருவி குஞ்சுகள் இருக்கிறது. தாய் ஒவ்வொரு நாளும் காலையிலே குழந்தைகளை விட்டு பிரிந்து சென்று குழந்தைகளுக்கான உணவை தேடி செல்லும். அப்படி ஒரு நாள் வருகிற பொழுது அந்த குஞ்சுகள் எல்லாம் பதறி போய் கிடந்தன. ஏன் பதறி போய் இருக்கிறீர்கள், என்ன நடந்தது என்று கேட்கிற பொழுது, யாரோ ஒருவர் வந்து நின்று கொண்டிருந்தார். எல்லா நெல்லும் நன்றாக விளைந்து விட்டதே, இதை உடனடியாக அறுவடை செய்யவில்லை என்று சொன்னால் நமக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும், எனவே நாம் நாளையே அறுவடை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி பேசிக்கொண்டார். என்ன, யாரை வைத்து அறுவடை செய்ய போகிறார், அதையெல்லாம் சொல்லவில்லை. அப்படி என்றால் கவலை இல்லை, அவர் வரமாட்டார். மீண்டும் 1 வாரம் கழித்து அந்த குஞ்சுகள் மறுபடியும் பதட்டத்தில் இருந்தது. என்ன என்று கேட்கிற பொழுது மீண்டும் அவர் வந்தார். சரி, என்ன சொன்னார்? 1 வாரம் ஆகி போச்சே, இன்னும் நம்ம காலம் தாமதப்படுத்தக்கூடாது, பக்கத்து ஊரில் இருந்தாவது ஆளை கூட்டிகிட்டு வந்து அறுத்து விட வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்துவிட்டு போனார். நிச்சயமாக நடக்காது, கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு மீண்டுமாக ஒரு 3 நாள் கழித்து, ஐயையோ நெல் கஷ்டப்பட்டு இருக்குது, இன்னைக்கு விட்டோம்னா மொத்தமும் பாலாகிவிடும், எனவே உள்ளூரில் இருக்கிற வேலையாட்களுக்கு கூடுதல் சம்பளம் கொடுத்தாவது நாளை அறுத்து விட வேண்டும் என்று சொல்லி பேசிக்கொண்டார் என்று சொல்லி குருவி குஞ்சுகள் சொன்னது. அவர் தாய் சொன்னது, கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக வரமாட்டான் என்று சொல்லி மறுபடியும் அது இயல்பாக வளர்த்துறது. மீண்டுமாக ஒரு 3 நாள் கழித்து அந்த குஞ்சுகளுக்கு மூஞ்சில் எந்தவித பதட்டமும் இல்லை, இயல்பாக இருந்து கொண்டிருந்தது. தாய் கேட்டார்கள், இன்று ஏதாவது நடந்ததா? ஆமாம், இன்றும் அந்த மனிதன் வந்தான். என்ன சொன்னான்? வெளியிருந்த ஆள் கூட்டு வரேன்னு சொன்னான், நாளைக்கு அறுக்கிறேன்னு சொன்னான், ஒன்றுமே நடக்கலை. இன்றைக்கி அவன் சொன்னான், எங்கள் வீட்டில் இருந்தாலும் ஆளை கூட்டு வந்து அறுத்துறணும் என்று சொன்னான். வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல, அறுக்கிறதுக்கு எப்படி நாட்களுக்காக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எனவே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்லா என்று சொல்லி குருவி குஞ்சுகள் கேட்கிற பொழுது தாய் குருவி சொன்னதாம், இல்லை, உடனடியாக நாம் கிளம்ப வேண்டும். என்னைக்கு நம்ம வீட்டிலேருந்து கூட்டு வருவோம்னு நினச்சானோ அப்போ அவன் வேலை செய்ய ஆரம்பித்து விடுவான். மற்றவர்களை சார்ந்து இருக்கிற பொழுது நிச்சயமாக அவன் செய்ய மாட்டான். ஏன்னா மற்றவர்கள் அவனுக்கு உதவ தயாராக இல்லாமல் இருக்கலாம் அல்லது காலம் தாழ்த்தலாம். ஆனால் தனது வீட்டிலே அந்த உதவியை அவன் தேடுகிற பொழுது, தன்னை அவன் நம்புகிற பொழுது அந்த காரியம் நிச்சயமாக நடைபெறும். எனவே நாம் உடனடியாக கிளம்பி விடுவோம் என்று சொல்லி கிளம்பியது என்று சொல்லி ஒரு கதை. ஞாபகம் கதைன்னு தெரியலன்னு. ஆமாம், பள்ளியில் படித்த ஒரு கதை, தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு சொல்லி அதனுடைய தலைப்பு. வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை இன்னொருவர் செய்து கொடுப்பார். மற்றவர் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம், காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னோம்னா அது காலம் தப்பிக்கொண்டே போகும். ஆனால் நான் களத்தில் இறங்குகிற பொழுது அது உடனடியாக எனக்கு வந்து சேர்கிறது. நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் அதை நம்ம கண்டுபிடித்திருப்போம். இப்போ பசங்க பெருசாக பிட்டை நம்பி போகிறாங்க அல்லது பக்கத்தில் இருக்க பையனை நம்பி போகிறாங்க. காட்டினா ரைட்டு, இல்லைனா வெயிலானா அவனுக்கு கவலை இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் பக்கத்தில் இருக்கவன் காட்டலைன்னா உயிரே போயிடும் அவனுக்கு. உன்னை நம்பி தானே வந்தோம், பிட்டை நம்பி தானே வந்தோம், தூக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும்.
எப்பொழுதுமே இனியவர்களே, நம்மை சார்ந்து வாழுகிற பொழுது அந்த வாழ்க்கை எவ்வளவு அர்த்தமுள்ளதாகவும் அல்லது நான் எதை விரும்புகிறேனோ அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இன்றைய நாளினுடைய வாசகங்கள், குறிப்பாக நற்செய்தி மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஒரு நட்சத்திரம் உதித்தது. நட்சத்திரம் என்பது பொதுவாக எல்லாருக்கும் தெளிவாக தெரிகிற வகையில் வானத்தில் உதிக்கக்கூடியது. எத்தனை மனிதர்கள் அதை பார்த்திருப்பார்கள், எத்தனை ஞானிகள் அதை கண்டுபிடித்திருப்பார்கள். ஆனால் எவருக்கும் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி போக வேண்டும் என்ற ஆசை வரவில்லை. புதிதாக தோன்றிய ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒரு நட்சத்திரம் உண்மையில் ஏதோ ஒரு அர்த்தத்தை கொடுத்துதான் தோன்றியிருக்க வேண்டும். காலத்திலே அந்த சமூகத்திலே வரலாற்றிலே ஒரு புதிய நிகழ்வு உருவாகி இருக்கிறது என்பதை எல்லாரும் அறிந்திருப்பார்கள். ஆனால் அது என்ன என்று தேட வேண்டும் என்கிற ஆர்வம் எல்லாருக்கும் தோன்றவில்லை. ஆனால் கண்டிப்பா 3 ஞானிகள் மட்டும்தான் அதை பின்தொடர்ந்திருப்பார்களா? இல்லை. பல ஞானிகள், பல மனிதர்கள், பல பெரியவர்கள் அதை பின்பற்றி இருக்கலாம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 2 வயது வரைக்குமான ஒரு போராட்டம், தொடர் பயணம். ஆனால் இந்த நீண்ட நெடிய காலத்திலே பலர் சோர்விட்டு இருப்பார்கள். எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, எந்த வழியாக பயணம் செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. பகல்ல மறைஞ்சிடுது, 8 மணி நேரம் நம்ம காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு, 10 மணி நேரம் காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு, இரவு முழுவதும் நடக்க முடியாமல் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது, சாப்பாடு இல்லை, மொழி தெரியாத இடத்துல போய் அலைய வேண்டியிருக்கிறது, விண்மீன் மறைஞ்சிட்டுன்னா யார்கிட்ட போய் வழி கேட்கன்னு தெரியல என்று சொல்லி பலர் தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பி இருப்பார்கள். ஆனால் 3 மனிதர்கள் அதை கண்டே தீர வேண்டும், தாங்கள் கண்டறிந்த உண்மைதானா என்பதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து வருகிறார்கள். ஏதோ ஒரு இடத்திலே தான் 3 ஞானிகளும் ஒன்று சேர்ந்திருப்பார்கள். 3 பேரும் நிச்சயமாக விண்மீனை பற்றி பேசியிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய கருத்தாக்கங்கள் வேறு. ஒரு ஞானி பிறந்திருப்பது ஒரு இறைமகன் என்று நினைத்திருக்கிறார். எனவே தான் அவர் இறைமகனுக்கு கொடுக்க வேண்டிய தூபத்தை கொண்டு வருகிறார். இன்னொரு ஞானி பிறந்திருப்பவர் ஒரு மாபெரும் அரசர் என்று நினைத்து வழியால் தான் தங்கத்தை கொண்டு வருகிறார். இன்னொரு மனிதர் மாபெரும் மனிதராக இருப்பார் என்று சொல்லித்தான் வெள்ளை போலத்தை கொண்டு வருகிறார். ஆனால் 3 வேறுபட்ட எண்ணங்கள் கொண்டிருந்தாலும் அவர்கள் இணைந்து பயணிக்க தயாராகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். அதுக்கு யாருனாலும் உதவி செய்யட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய பயணத்தை நோக்கி நான் போய்கிட்டே இருப்பேன். யாரும் உதவி செய்யலைன்னா அப்பவும் பிரச்சனை இல்லை, நான் போய்கிட்டே இருப்பேன். அந்த 3 பேரும் தங்களுடைய இலக்கில் நோக்கி முன்னகர்ந்து கொண்டே இருந்தார்கள். யாரும் தம்பி நீ கண்டுபிடிச்சவொடனே வந்து இந்த வழியாக வந்தீங்கன்னா சொல்லிட்டு போவியா என்று சொல்லவில்லை. 3 பேருமே சேர்ந்து போகிறாங்க. விண்மீன் வழக்கம் போல மறைகிறது. அவர்கள் ஏரோதினுடைய அரண்மனைக்கு சென்று கேள்வி எழுப்புகிறார்கள். அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய விண்மீன் இலக்கண்டோம். பல நேரங்களில் வெடி போட முடியல, ஊருக்கு வெளியே இருக்கவங்களுக்கு தெரியும், வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாது. அப்படி தானே, வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும். அதுபோல் அரசனுக்கு விண்மீன் தெரியவில்லை, எங்கேயோ இருந்தவருக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம ஊரில் நடக்கிற மாபெரும் நிகழ்ச்சி வெளியூரில் தெரிஞ்சிருக்கு, நம்ம ஊருக்கு தெரியல. அந்த மாதிரி ஏரோது அரசனுக்கு தெரியவில்லை. ஆனால் அது சொல்லப்படுகிறது, உங்கள் ஊரில் தான் பிறந்திருக்காரு, உங்கள் நாட்டில் தான் பிறந்திருக்காரு, இதுக்கு அரசராக தான் பிறந்திருக்கிறார், பிறந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு, உங்களுக்கு தெரியாதா, எங்கே இருக்கான்னு தெரியுமா என்று சொல்லுகிற பொழுது ஏரோது அரசன் என்ன செய்கிறான்? உடனடியாக ஒரு கூட்டத்தை கூட்டி எங்கே நடக்கும், எங்கு மெசியா பிறப்பார் என்றெல்லாம் விசாரிக்கிறான். விசாரித்து விட்டு அவனுக்கு எல்லா தகவலும் வந்து சேர்கிறது. இப்போ ஏரோதுக்கும் குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம். ஞானிகளுக்கு என்ன ஆர்வம்? நடந்த விந்தையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏரோதுக்கு என்ன ஆர்வம்? குழந்தையை கொள்ள வேண்டும். 2 பேருக்கும் இப்போ குழந்தை தான். ஆனால் ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய பயணத்தை தாங்களே மீண்டுமாக தொடர்கிறார்கள். ஒரு படையை அனுப்புங்களேன், உங்க ஊர் தானே, போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கேட்கல. ஏரோதுக்கும் அந்த எண்ணம் தோன்றலை. ஆனால் ஏரோது என்ன செய்கிறான்? நான் வெளியூரில் வேண்டாம் வேலைக்கு ஆளை கூட்டிகிட்டு வந்து கதிரை அறுத்தரணும், நம்ம ஊரில் எக்ஸ்ட்ரா காசை கொடுத்தா கதிரை அறுத்தரணும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஏரோது என்ன நினைக்கிறான்? அவங்க போயிட்டு வந்து அவங்க தகவல் சொல்லுவாங்கல்ல, ஈஸியாக போய் பார்த்துக்கிடுவோம், இல்லைனாலும் பரவாயில்ல படை வீரர்களை அனுப்பி என்ன செஞ்சுக்கலாம், தேடி கிடலாம், இயேசு தப்பித்து போவார் என்று அவன் ஒருபோதும் கற்பனை செய்யவில்லை. ஞானிகளை தன்னை ஏமாற்றுவார்கள் என்று கூட அவன் நம்பவில்லை. இனி இவர்களே தங்களுடைய பணியை, தங்களுடைய பயணத்தை தாங்களே தொடர்ந்து சென்ற ஞானிகள் இயேசுவை கண்டுகொண்டார்கள். நெடுஞ்சான்கிடையாய் விழுந்து வணங்கினார்கள். விவிலியம் சொல்கிறது, அவர்கள் மட்டற்ற பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். பெருமகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, மட்டற்ற பெருமகிழ்ச்சி. யாராலையும் தடுக்கவே முடியாத அளவுக்கான பேரானந்தத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், எத்தனையோ நாட்கள் பசித்தும் உண்ணாமலும்
கடினப்பட்டும் கவலைப்பட்டும் ஏமாற்றத்தோடும் வருத்தத்தோடும் கூட தாங்கள் எதிர்நோக்கியதை, தாங்கள் நம்பியதை அவர்கள் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்தார்கள். தான் நீண்ட நாட்களாக தேடிய ஒன்று என் கண்முன்னே இருப்பதை பார்க்கிற பொழுது மற்றற்ற பெருமகிழ்ச்சி யாருக்கும் தோன்றும். ஞானிகள் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டார்கள். ஒருவேளை விண்மீனை தோன்ற செய்த ஆண்டவர் அல்லது ஞானிகளிடம் கனவில் தோன்றி ஏரோவிடம் திரும்பி போக வேண்டாம் என்று சொன்ன ஆண்டவர் முன்னாடியே சொன்னா என்ன சொல்லியிருந்தா இந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைச்சிருக்காரு. ஆனால் அந்த மற்றற்ற பெருமகிழ்ச்சி அடைந்தவர்கள் தங்கள் நாட்டுக்கு திரும்பி போனார்கள். கண்டிப்பா போயிருப்பாங்க, நாட்டுக்கு திரும்பி போனார்கள் போட்டிருக்கு. அப்ப திரும்பி போய் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதிலிருந்து சுவாரஸ்யங்கள் என்ன என்பதை சொல்லியிருப்பார்கள். வாழ்வு முழுவதும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். ஆனால் ஏரோது இயேசுவிற்கு அருகில் இருந்தான். இயேசு பிறந்தது அவனுடைய நாட்டுக்குள். ஆனால் அவனால் இயேசுவை ஒருபோதும் பார்க்க முடியவில்லை. இயேசு ஊருக்கு வெளியே செல்கிறார். ஏரோது இறந்த பிறகுதான் திரும்பி வருகிறார். இனி அவர்களை ஏரோது நினைத்திருப்பான் என்று சொன்னார். ஞானிகள் போறதுக்கு முன்னாடி போயிருக்கலாம். ஏற்கனவே கணக்கெடுத்திருப்பாங்க. கணக்கெடுத்த தரவுகள் இருக்கும். எத்தனை பேர் பெயர்கால வேதனையில் இருந்தாங்கன்னு பாரு, அவங்களுக்கு கண்டுபிடினா ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கான். அவனே முயற்சி செய்திருப்பான் என்று சொன்னால் ஞானிகள் போவதற்கு முன்பாக விரைந்து சென்று இயேசுவை பார்க்கவோ அல்லது அவன் விரும்பியவரை கொள்ளவோ முடிந்திருக்கும். ஆனால் அவன் தன்னுடைய முயற்சியை கை கொள்ளவில்லை. யாராவது ஒருத்தன் உதவி செய்வான், யாராவது ஒருத்தர் பார்த்துக்குவார், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம வேலை ஈஸி ஆயிரும் என்று நினைத்து கொண்டிருந்தோம். நாம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விடாமல் யாரோ ஒருவரை சார்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் மகிழ்ச்சி மட்டும் நமக்கு வந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இனி இவர்களே நமது வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார். கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். முதலில் கடவுளை தேடு, தாய் தந்தையரை தேடு, மற்றவருக்கு துரோகம் செய்யாதே, உன்னை அன்பு செய்வது போல இன்னொரு அன்பு செய் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையின் விழுமைகளையும் கடைபிடித்துக் கொள். நம்ம செய்யறதே இல்லை. யாராவது ஒருத்தர் எனக்கு வாழ்ந்து கொடுக்க மாட்டாங்களா? அப்பா அம்மா சம்பாதிச்சு கொடுக்க மாட்டாங்களா? இப்போ எந்த பிள்ளைகளுமே பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு தயாரா இல்லை. ஊர் சுத்தத்துக்கு தயாரா இருக்குது, போன் வாங்கி கொடுத்தா விளையாடக்கு தயாரா இருக்குது. ஏன்? அப்பா அம்மா காசு கொடுக்குறீல்ல, சாப்பாடு போடுறீங்கல்ல, போடலன்னா ஒரே பிள்ளை ரெண்டே பிள்ளை செத்துருச்சுன்னா அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்குறீங்க. அப்ப என்னதை கற்றுக் கொடுக்கணும்? வாழ்றது கற்றுக் கொடுக்கணும். அதை சொல்லலை, சம்பாதிச்சு கொடுப்பேன், நீ என்னை கஷ்டப்படுத்தினாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அப்படி கொடுத்துட்டு என் பிள்ளை நல்லா இல்லைன்னா அவனுக்கு வாழ கற்றுக் கொடுக்கவில்லையே. கடவுள் எந்த மனிதரையுமே வெறுமனே அப்படி உருவாக்கவில்லை, வாழ பயிற்றுவிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். நம்ம விழுவத்தில் வாசிக்கிறோம், உடனே நான் பார்த்தேன், உனக்கு நான் நடை பயிற்றுவித்தேன் என்று சொல்லப்படுறது. தூக்கிட்டே போனேன்னு சொல்லல, உன்னை சுமந்தது நான், ஆனால் நடை பயிற்றுவித்தேன். நீங்கள் நடக்கிற பொழுது உங்களுடைய பாதங்கள் நைந்து போகவில்லை, வெந்து போகவில்லை என்று சொல்லுகிறார். அப்ப கடவுள் தூக்கிட்டு மட்டும் போகல, நடக்கவும் விடுறாரு. நம்முடைய பிள்ளைகளை நாம் நடக்க விடணுமாமா? இல்ல, உன் வாழ்க்கையை நானே வாழ்த்துறம்பியா, உன் கஷ்டத்தை நானே தாங்கிக்கிறம்பியா, நீ கஷ்டமே படாத, பின்னாடி எனக்கு கஷ்டமா இருந்துக்க. இனி இவர்களை பல நேரங்களில் நான் எனது வாழ்க்கையை வாழாமல் இன்னொருவரை சார்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் மோசமாக்கி விடுவது போல நம்முடைய பிள்ளைகளையும் செய்து விடுகிறோம். அப்ப யார் தான் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்றது? யாராவது ஒருத்தர் மேல இருந்து இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் தேடி பிடிச்சி வச்சு நினைச்சுவாரு, அவன் வாழ்ந்துகிட்டு இருப்பான். கடவுள் ஒருபோதும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதில்லை. கடவுள் நம்மை பிள்ளைகளாகத்தான் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாமே வாழ்வதற்கான வழிகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். இனி இவர்கள் மீண்டுமாக நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. ஞானிகள் இயேசுவை கண்டுபிடித்து விட்டார்கள், திருக்காட்சி பெருவிழா முடிந்து விட்டது. அப்படின்னா நம்ம ஏன் கொண்டாடணும்? ஏன்னா நம்ம இன்னும் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய பேரொழியை, ஆண்டவருடைய மாட்சியை காண்கிற திரு பயணிகளாக நாம் இருக்கிறோம். நம்மளாம் பயணிக்கிற திருச்சபைகள். பயணிக்கிற திருச்சபையில் இருக்கிற நாம் கடவுளை முகமுகமாக பார்க்கிற பொழுதுதான் நமக்கான திருக்காட்சி முடிகிறது. அந்த திருக்காட்சியை நோக்கி பயணிக்கிற நான் எனக்கான பயணத்தை நான் செய்ய வேண்டும். பல நேரங்கள் நம்ம நினைச்சுக்கிறோம், எவ்வளவு பாவனாலும் செஞ்சுக்கிடுவோம், பாசந்திரம் பண்ணிக்கலாம், எவ்வளவு பாவனாலும் செஞ்சுக்கிடுவோம், டொனேஷன் கொடுத்துக்கலாம், எவ்வளவு பாவனாலும் செஞ்சுக்கிடுவோம், புண்ணியஸ்தலத்துக்கு போய்க்கிடலாம், எவ்வளவு பாவனாலும் செஞ்சுக்கலாம், கடைசி நேரத்தில் மனசு மாறின போறாதா? கடவுள் மன்னிக்க மாட்டாரா? ஆனா கடவுள் நமக்கென்று கஷ்டப்பட்ட ஒரு பாதையை கொடுக்கிறாரே. வாழ்வுக்கு செல்லுகிற வழி குறுகலானது, அதை கண்டுபிடிப்போர் வெகு சிலரே. அதன் வழியாக பயன்படுவது எல்லாரும் பயன்படுவதில்லை. அகலமான பாதையில் போயிடுவோம், கஷ்டமே இல்லாத வழியில் போய்விடுவோம், பூசை கருத்து கொடுத்துக்கிடுவோம், 10 நாள் தொடர்ந்து கருத்து கொடுத்துக்கிடுவோம், இல்லை இறந்துட்டாரா 30 நாள் கிரகோரியன் மாசம் கொடுத்துக்கிடுவோம். ஆன்மாக்கள் மீட்கப்படும்.
ஆனா அதெல்லாம் அகலமான பாதைகள். கடவுளுடைய மன்னிப்பையும் கடவுளுடைய தண்டனையும் யார் தெரிந்து கொள்ள முடியும்? நமக்கான வாழ்க்கையை, குறுகலான வழியை தேர்ந்தெடுத்து கொண்டு நாம் வாழ்ந்து பழக வேண்டும். அதுதான் நமக்கான மீட்பை கொடுக்கும். பவுலடிகளார் எது எப்படி இருந்தாலும் அவருக்கான வழியை அவரை கண்டுபிடித்துக் கொண்டார். அதனால்தான் இயேசுவை முகமுகமாக கண்டார். அவர் பட்டதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்பொழுது நாம் மங்களாக காண்கிறோம். அகலமான வழியில் செல்கிற பொழுது மங்களாகத்தான் பார்க்க முடியும். ஆனால் குறுகலான வழியில் செல்கிற பொழுதுதான் முகமுகமாக ஆண்டவரை பார்க்க முடியும். ஆண்டவருடைய மாட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நாம் அந்த மாட்சியின் முழுமையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த திருக்காட்சி பெருவிழா திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆண்டவரும் நம்முடைய தாய் மரியாவும் நமக்கு உறுதுணையாகவும் பாதுகாவலாகவும் இருப்பார்களாக. எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுவை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். நம்முடைய தேவைகளை, விருப்பங்களை, விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் எடுத்து வைப்போம். நாம் செய்கிற இந்த பயணிக்கிற வாழ்க்கையிலே நமக்கான வரங்களை கடவுள் தரும்படியாக, அதை நாமே கண்டுகொள்ளும்படியாக மன்றாடுவோம். மீட்பு பாதையில் எம்மை வழிநடத்த வந்த விண்மீனே என் இறைவா, என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரின் பணிவாழ்வை ஆசீர்வதித்து மக்களுக்கு சரியான வழியினை காட்டி அழைத்து செல்லும் வரம் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நெடும் பயணம் மேற்கொண்ட ஞானியருக்கு தம்மை வெளிப்படுத்தியவரே, நாங்கள் உம்மை கண்டடைய தடையாயிருக்கும் இவ்வுலக சிக்கல்களை அகற்றி பிணிகளின் வேதனைகளை நீக்கி மன அமைதியுடன் நாங்கள் வாழ்வை மேற்கொள்ள வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் விடிவெளியே என் இறைவா, பொன், தூபம், வெள்ளை கோலம் போன்றவற்றை உமக்கு பரிசளித்து மகிழ்ந்த ஞானியருக்கு விழா எடுக்கும் நாங்கள் தேவையில் இருப்பவர்களுக்கு கொடுத்து உதவும் மனங்கள் கொண்டவர்களாக வாழும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மண்ணுலகிற்கு மண்ணாய் தோன்றியவரே என் இறைவா, உம்மை அறியாதை தேடாமல் வாழும் மக்கள் மனமாறி உம் அன்பு பாதையில் அரவணைக்கப்பட்டு உம்மை முழுமையாக ஏற்றி உம் பிள்ளைகளாக வாழும் மனமாற்றத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். ஆண்டவரை உமீது கொண்ட நம்பிக்கை நாங்கள் எழுப்பி இருக்கிற எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவி சாய்ப்பீராக. எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய வாய் வழியான மன்றாட்டுகள், மனதின் வழியாக எழும்பிய எண்ணங்கள், இயக்கங்கள், ஆசைகள், கனவுகள், பெருமூச்சுகள் அனைத்தையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். காணிக்கை தரும் நேரம்
கடவுளே உம் திருமுன்னே அன்பெனும் பலியாக அள்ளி தரும் நேரம். என்னை படைத்தேன் இன்னும் நெடும் உங்கள் முகந்த காணிக்கையா காணிக்கை தரும் நேரம். கடவுளே உம் திருமுன்னே அன்பெனும் பலியாக அள்ளி தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன் வரமே தருவாயே. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன் வரமே தருவாயே. போதும் என்ற மனதில் தந்து பொறுத்து கொள்வாயே. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாயே. என் அன்பு தேவனே என் வாழ்வின் ஜீவனே, என் அன்பு தேவனே என் வாழ்வின் ஜீவனே, என் வாழ்வின் ஜீவனே. காணிக்கை தரும் நேரம். கடவுளே உம் திருமுன்னே அன்பெனும் பலியாக அள்ளி தரும் நேரம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகிறார், பலியிடப்படுகிறார், உட்கொள்ளப்படுகிறார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு வழியாகிய கிறிஸ்துவின் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்கு உரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் ஆட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை மது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்துமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகிறோம். இவ்வழியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டமெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரை எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பழி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாகும் அடியாராகி எங்கள் திருத்தந்தையிலேயோ, எங்கள் மறைமாவட்ட நிர்வாகி பேரருள் திரு மோட்சராஜன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போகுதே. போது சந்தோஷங்கள் என் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போகுதே. போது சந்தோஷங்கள் என் தோன்றுதே. வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் நேரம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போகுதே. புது சந்தோஷங்கள் என்னை தோன்றுதே. உன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. எனக்கு உன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. எதையாளும் நீரெல்லாம் நீ அல்லவா. எதையாளும் நீரெல்லாம் நீ அல்லவா. சில துணையாகும் என் வாழ் வரமல்லவா வரமல்லவா. வாழும் தேவா வாழும் புது வாழ்வு என்னில் தாரும் உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். வாழும் தேவா வாழும் புது வாழ்வு என்னில் தாரும் உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போகுதே. புது சந்தோஷங்கள் என்னை தோன்றுதே. உன் அன்பு மாறாதது அது என் வாழ்வின் செல்வங்கள் மேலானது. எனக்காகும் உன் அன்பு மாறாதது அது என் வாழ்வின் செல்வங்கள் மேலானது. என் சொந்தம் நீங்கும் நீ அல்லவா. என் சொந்தம் நீங்கும் நீ அல்லவா. தினம் என் வாழ்வின் பொருட்டே உறவல்லவா உறவல்லவா. வாழும் தேவா வாழும் புது வாழ்வு என்னில் தாரும் உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். வாழும் தேவா வாழும் புது வாழ்வு என்னில் தாரும் உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் நேரம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போகுதே. புது சந்தோஷங்கள் என்னை தோன்றுதே. உன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. எனக்கு உன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. எதையாளும் நீரெல்லாம் நீ அல்லவா. எதையாளும் நீரெல்லாம் நீ அல்லவா. சில துணையாகும் என் வாழ்வில் வரமல்லவா வரமல்லவா. வாழும் தேவா வாழும் புது வாழ்வு என்னில் தாரும் உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். வாழும் தேவா வாழும் புது வாழ்வு என்னில் தாரும் உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் நேரம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போகுதே. புது சந்தோஷங்கள் என்னை தோன்றுதே. என் ஜீவன் தேடும் நேரம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போகுதே. புது சந்தோஷங்கள் என்னை தோன்றுதே. வாழும் தேவா வாழும் புது வாழ்வு என்னில் தாரும் உன் ஆசை
புது சந்தோஷங்களில் தோன்றுது. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இங்கு தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இங்கு தேடினோம். இன்னிரண்டு உதவிகளை பெற்று உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம்.